உதகை பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகள், ஒப்பந்தங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்குவதற்கு லஞ்சம் பெறப்படுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சண்முக வடிவு, உதவி ஆய்வாளர் சக்தி தலைமையில் நேற்று மாலை திடீரென அலுவலகத்திற்குள் அதிரடியாக நுழைந்து சோதனையை தொடங்கினர். சோதனையின் போது வெளிநபர்கள் யாரும் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படவில்லை. ஊழியர்கள் யாரும் வெளியே செல்ல முடியாதவாறு கதவுகள் அடைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்றது. பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் தொடர்பான கோப்புகள், கணக்கு புத்தகங்கள் மற்றும் ஒப்பந்த புள்ளிகள் தீவிரமாக ஆய்வு செய்யப்பட்டன. அதிகாரிகளிடம் கணக்கில் வராத ரொக்க பணம் ஏதேனும் உள்ளதா என்றும், ஊழியர்களின் தனிப்பட்ட உடைமைகள் மற்றும் அலுவலக அறைகள் முழுவதும் சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் கணக்கில் வராத 6.85 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டும், பண பரிவர்த்தனைகள் உள்ளிட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.